நான் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல பிறந்த ஒரு பையன். வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு சோதனை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கனவு எனக்கும் இருந்தது. 1 கோடி கடனில் இருந்து 1 கோடி வருமானத்தை நோக்கி என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததுன்னா அந்த ஒரு ஆராய்ச்சியினுடைய புரிதல் தான் என் வாழ்க்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம். பெருசா சம்பாதிக்கலாம், பெருசா நாம அப்பா அம்மாவை பார்த்துக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கை சூழலை இன்னும் கொஞ்சம் லக்ஸூரியஸா மாத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு. 50 ரூபா மட்டும் பாக்கெட்ல இருக்கும், 30 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு 20 ரூபாய சாப்பாட்டுக்கு வச்சுட்டு இருந்த காலம் ஒரு காலம். என்ன பண்ண போறோன்னு தெரியல. நான் அந்த முடிவை எடுக்கும் பொழுதே என்னுடைய மனைவி என்னை குறுக்கிட்டு தடுக்கிறாங்க. எனக்கு அப்போ மனைவி பேச்சை கேட்கிற பழக்கம் இல்லை. நம்ம போய் முதலீடு பண்ணோம். ஒரு 7 மாத காலத்துக்குள்ள 1 கோடி ரூபாய் கடன். சார், எனக்கு 7.5 சனி நடக்குது சார், எனக்கு கண்டக சனி நடக்குது சார், எனக்கு அஷ்டம சனி நடக்குது சார், குரு பயிற்சி வந்தா எல்லாம் சரியாயிரும் சார். கரெக்டு தான், குரு பயிற்சி வந்தா சரியாயிரும் தான். ஆனால் 7.5 சனி 7.5 வருஷத்துக்கு ஒரு தடவை அது வேலையை அது கரெக்டா பண்ணுது, நம்ம வேலையை நாம கரெக்டா பண்ணோமா அப்படிங்கிறதான் இங்க கேள்வி. அப்போ ஒரு மனிதனுக்கு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லும் பொழுது கிளாரிட்டி, நீங்க கைடன்ஸ், இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், இந்த 3 விஷயத்தை இன்னைக்கு இந்த சமூகத்துல ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் மூலமாக இதுவரை 497க்கும் மேற்பட்ட விவாகரத்துகளை தவிர்த்திருக்கிறோம். பயிற்சியின் மூலமாக we have prevented so far 497 plus divorces. 100க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களை கடன் சிக்கலில் இருந்து மீட்டு அவர்களை லட்சங்களில் சம்பாதிப்பதற்குண்டான மனநிலையை ஏற்படுத்தியிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய நிறுவனத்தினுடைய ப்ரொஃபைல். It's time for me to call upon a person who is a transformation life coach and the founder of Jnana Sanjeevanam Gurukulam, empowering thousands through personal growth. So ladies and gentlemen, let's give it up for Mr. Sri Sasikumar, certified life coach. Onto the stage, please. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த ஒரு நாள், இந்த ஒரு தருணம், இது ஒரு அற்புதமான ஒரு தருணமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாம் கண்முழிக்கும் பொழுது இந்த நாள் எனக்கான நாளாக இருக்காதா, இந்த தினம் எனக்கான தினமாக இருக்காதா, இந்த வினாடி எனக்கான வினாடியாக இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லா உயிர்களுக்குள்ளுமே இருக்கிறது. அதுபோலதான் நீங்களும் நானும் எல்லாரும் ஒரு கனவுகளோட கண் விழிக்கிறோம். ஆனால் அந்த கனவுகளை நோக்கி பயணத்துக்குள்ள நாம எந்த அளவுக்கு முயற்சிகளை முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிறது இன்னைக்கும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த நேரத்துல, இந்த கணத்துல என்னுடைய வாழ்க்கை பாதையில நான் கடந்து வந்த சில நுட்பங்களையும் சில அனுபவங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நான் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன். எனக்கு ஒரு தங்கை. சாதாரணமாக மாதாந்திர சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தாயும் தகப்பனும். ஒரு கனவு இருக்குது, தன்னுடைய மகனை நன்னாக வளர்த்தணும், குழந்தையை நல்லாக வளர்த்தணும் அப்படிங்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு என்னுடைய பெற்றோர்களுக்கும் இருந்தது. எங்கள் அப்பாட்ட போய் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்தப்பா, எனக்கு ஒரு 2 புரோட்டா வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் போய் கேட்டால் எங்கள் அப்பா 30ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த சம்பளம் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியினுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதி தாண்டிருச்சு அப்படின்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய செலவுகளை நாம் சமாளிக்கணும்னா அம்மாவுடைய செலவு டப்பாலேருந்து கொஞ்சம் பணம் எடுக்கணும், உண்டியில் உடச்சி நம்ம பணம் எடுக்கணும். இந்த மாதிரியான யதார்த்த வாழ்க்கை சூழலில் இருக்கும்போது அந்த 2 புரோட்டாவுக்கு 30ஆம் தேதி சேலரி வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை துவங்கியது. அப்போது என்னுடைய தங்கை நானும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வளர்கிறோம். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு கனவு எனக்கும் இருக்கிறது. நாம் நல்லா படிக்கணும், நான் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பமும் நாம் அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான முயற்சி நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அப்படி போகும்பொழுது என்னுடைய கல்லூரி படிப்பெல்லாம் நான் முடிக்கும் பொழுது நான் ஒரு யூஜி பிபிஎம் சிஏ படிக்கிறேன். அதற்கப்புறம் நான் ஒரு எம்பிஏ படிக்கிறேன், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறேன். படித்து முடித்த உடனே ஒரு அரசாங்க வங்கியில் அதுக்கப்புறம் அரசாங்க வங்கிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹெச்ஆராக ஒரு ஆண்டு ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு அரசாங்க வங்கியில் ஒரு 9 ஆண்டு காலம் பணிபுரிகிறேன். ஒரு கால சூழ்நிலை, நான் அங்கிருந்து வெளியே சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன். அப்போது நீங்கள் எப்போவுமே அந்த எம்பிஏ படிக்கும்போது ஒரு வெறி இருக்கும். நம்ம படித்ததெல்லாம் அப்படியே இப்போவே போய் பிஸ்னஸ் பண்ணலாம், இப்போவே போய் களம் இறங்கிடலாங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அதே ஆர்வம் எனக்கும் இருந்தது. நான் போய் ஒரு 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி ஒரு புதிய தொழிலில் முதலீடு செய்வதற்காக 2 நண்பர்களோடு சேர்ந்து அந்த முயற்சியை நான் முன்னெடுக்கிறேன். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி கனவு எனக்கும் இருந்தது. பெருசாக சம்பாதிக்கலாம், பெருசாக நாம் அப்பா அம்மாவை பார்த்துக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கை சூழலை இன்னும் கொஞ்சம் லக்ஸூரியஸாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு.
ஆனால் நம்ம போய் நண்பர்களோட அந்த முதலீடு செய்யும் பொழுது 7 மாதத்திற்குள்ளேயே ஒரு அசம்பாவித சூழ்நிலை நடக்கிறது. நான் அந்த முடிவை எடுக்கும் பொழுதே என்னுடைய மனைவி என்னை குறுக்கிட்டு தடுக்கிறாங்க. ஏங்க, நீங்கள் தொழில் புதுசு, தொகை பெருசு, நண்பர்களும் புதுசு, கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்களேன், ஏதாவது ஆச்சுன்னா நம்மளை யார் பார்த்துக்குவா, நீங்கள் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்போ மனைவி பேச்சை கேட்குற பழக்கம் இல்லை. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எங்கே ஒர்க் பண்ணேன் தெரியுமா, எத்தனை பேர் ஒரு நாளைக்கு பார்க்குறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருந்த எண்ணம், நம்மோடு கொடுக்குற இந்த கருத்து கொடுக்குறவங்களுடைய கருத்துக்கும் கொஞ்சம் ஏதாவது வாய்ப்பு இருக்கலாமான்னு கொஞ்சம் யோசிச்சிருந்தோம்னா அன்னைக்கு நம்ம காப்பாற்றப்பட்டிருப்போம். பட் கேட்கல, நம்ம போய் முதலீடு பண்ணோம். ஒரு 7 மாத காலத்துக்குள்ள 1 கோடி ரூபாய் கடன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஏதோ படித்தோம், பிஸ்னஸ் அக்கௌண்டிங் படித்தோம், மேக்ஸ் படித்தோம், ஆண்டர்பிரனர்ஷிப் படித்தோம், எல்லாம் படித்தோம். ஆனால் 1 கோடி ரூபாய் இழப்பு. கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ரேஸ் கோர்ஸில் சாரதாம்பாள்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு திண்டு ஒன்று இருக்கும். அந்த திண்டில் உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடன் கொடுத்தவங்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, எந்த ஃபோனையும் எடுக்க முடியல. சாப்பாடு தானே சாப்பிட்ற, வாங்கின பணத்தை கொடுக்க தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது நம்மளுடைய மனம் ரொம்ப பாதிக்கப்படுது. கடங்காரங்க வீட்டுக்கு இப்போவே நீ பணம் கொடுக்கலன்னா நான் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க. வச்சுருந்த காரை தூக்கிட்டு போயிட்டாங்க, இருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பிடுங்கிடுவேன்னு பயமுறுத்துறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நம்ம கடனை வாங்கி நண்பர்கிட்ட கொடுத்தோம், அவர் முதலீடாக போட்டார், பட் நாம் ஏமாற்றப்பட்டோம். எனக்கு இப்போ ஒன்று புரிஞ்சுது, நான் ஏமாற்றப்படவில்லை, நான் தான் ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன ஏமாத்தலை, நான் தான் ஏமாந்தாங்கிற ஒரு உண்மையை நான் புரிந்துக்க வேண்டிய ஒரு அனுபவம் தான் அது. அங்கே இருந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த கோயிலில் நின்று என்னடா பண்ண போகிறோம், அதாவது அந்த கோயிலுக்கு வெளியே அந்த மரத்தடியில் நின்று பார்க்கும்போது என்னடா பண்ண போகிறோம் வாழ்க்கையிலன்னு யோசிக்கும் போது எதுவுமே இல்லை. ஒரே ஒரு ரெட் கலர் டிவிஎஸ் ஸ்கூட்டி, டிவிஎஸ் வீகோன்னு ஒரு வண்டி இருந்தது. அந்த வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது போகணுன்னா கூட அப்படி ரோட்டில் போகும்போது பாதியில் பெட்ரோல் தீர்ந்துடும். 50 ரூபா மட்டும் பாக்கெட்டில் இருக்கும். 30 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்து 20 ரூபாயை சாப்பாட்டுக்கு வச்சுட்டு இருந்த காலம் ஒரு காலம். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு சோதனை. என்னால் மறக்க முடியாத ஒரு நாள் ரூமில் போய் எங்கள் அம்மா ஏதோ சென்ஸ் பண்ணிட்டாங்க, கதவை தட்டுறாங்க. டக்குன்னு தட்டி உள்ளே வராங்க. எங்கள் அம்மாவும் நானும் பார்க்குற அந்த தருணம் ரொம்ப ஒரு எமோஷனலான தருணமாக இருந்தது. எங்கள் அம்மாவுடைய வார்த்தை என் வாழ்க்கையை புரட்டி போட்டது. யாரோ ஒருத்தன் சொன்னால் உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது, யாரோ ஒருத்தன் சொன்னால் உன்னால் கடன் அடைக்க முடியாது, யாரோ ஒருத்தன் சொன்னால் உன்னால் புதுசாக தொழிலை எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தில் இப்படி வாழ்க்கையை முடிக்க வந்துட்டியே, நீ போய் உழைச்சியா, நீ போய் முயற்சி பண்ணியா, நீ போய் ஏதாவது சொந்தமாக ஏதாவது பண்ணினியா, நீ பண்ணிட்டு வா, முடியலன்னா சொல்லு, நானே வழி அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. அந்த வார்த்தை என்னை புரட்டி போட்டது. அப்போ அந்த சமயத்தில் தான் டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிஃப்டன் அப்படிங்கிறவருடைய ஒரு ஆராய்ச்சி நான் கடந்து வர்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த ஆராய்ச்சி பயாலஜி ஆஃப் பிலீஃப். அந்த வீடியோவில் முழுவதுமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு கருவிலிருந்து கல்லறை வரை பயணிக்கக்கூடிய ஒரு உயிர், ஒரு குழந்தை பிறக்குது, அது கல்லறை வரைக்கும் போகுதுன்னா அது கடந்து வர்ற எல்லா சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் நாம் தான் அப்படின்னு சொல்லுது. அவரவர் தான் அந்த பிரச்சனைக்கு காரணம்னு அது சொல்லுது. அதை முழுவதுமாக எடுத்து அதை நாம் பரிசோதித்து என்னுடைய வாழ்க்கையில நான் அப்ளை பண்ணும்போது எனக்குள்ள நடந்த அந்த மாற்றம் தான் 1 கோடி கடனிலிருந்து 1 கோடி வருமானத்தை நோக்கி என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததுன்னா அந்த ஒரு ஆராய்ச்சியினுடைய புரிதல் தான் என் வாழ்க்கையில ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் அடுத்த ஒரு சில வினாடிகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் ஒரு நாளை துவங்குறோம். இங்கே யாருமே தோக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடையோ தோத்துருவோங்கிற ஒரு விஷயத்தோடையோ எதிர்பார்ப்போடையோ நாம போய் எந்த முயற்சியும் பண்றதில்லை. ஆனால் முழுசா நம்புறோம், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நம்பி போய் ஒரு வேலையை செய்கிறோம். அப்பவும் நம்மளால ஜெயிக்க முடியலன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுட்டா நம்மளுடைய அத்தனை வகையான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் தீர்ப்பதற்குண்டான சாத்தியம் நமக்குள் இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். அந்த கேள்வி என்னன்னா, ஒரு கரு உருவாகி தாயினுடைய கருவறையில் உருவாகி கரு பிறக்கும் பொழுது 10 மாதம் கழிச்சு அந்த கரு பிறக்குது. 10 மாதம் கழிச்சு ஒரு குழந்தை முழுவதுமாக வளர்ந்து உருவாகி பிண்டமாக வருது. ஆனா இந்த 10 மாதம் வளர்கின்ற அந்த கருவுக்கு நாம ஏன் 12 மாதத்துக்கு ஒரு முறை பிறந்தநாள் கொண்டாடுறோம்? ஒரு கேள்வி கேட்கணும் நமக்குள்ள. ஏன் 10 மாதம் வளர்கின்ற கருவுக்கு 12 மாதத்துக்கு ஒரு முறை நாம் பிறந்தநாள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது என்னுடைய புரிதல் என்னவா இருக்குதுன்னா, இந்த 2 மாதம் தந்தையினுடைய விந்துலையும், அதாவது அந்த குழந்தை வளர்வதற்குண்டான காலத்தை இது எடுத்துக்கிறது, அது தயாராவதற்குண்டான காலத்தை எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் அது வளர்றது 10 மாசம்.
அப்போ ஒரு குழந்தை தயாராவது 2 மாசம், வளர்வது 10 மாதம், இரண்டும் சேர்ந்து 12 மாதம். இது எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு சிந்தனை என்ன கொடுத்ததுன்னா, இன்னைக்கு நாம எதை சொன்னாலும், கடன் பிரச்சனைன்னு சொன்னாலும் சரி, கணவன் மனைவி உறவு பிரச்சனைன்னு சொன்னாலும் சரி, தொழில எனக்கு என்னால மாற்றத்தை ஏற்படுத்த முடியலன்னு சொன்னாலும் சரி, எந்த சிக்கலை சொன்னாலும் நாம் தயார்படுத்தாமல் அந்த நிகழ்வு நடப்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சந்தோஷமா இருந்தாலும் நான் தயார்படுத்ததுனால தான் சந்தோஷமா இருக்கிறேன், துக்கமா இருந்தாலும் நான் தயாரானதுனால தான் நான் துக்கமாக இருக்கிறேன். அப்ப எனக்கு வாழ்க்கையில கடன் இருந்ததுன்னா, கடனாக இருப்பதற்கோ கடன் ஏற்படுவதற்கு எங்கோ ஒரு இடத்தில் என்னுடைய அணுகுமுறையை நான் மாற்றிக்கொள்ளாமல் இருந்திருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா நம்மால் என்ன சொல்றாருன்னா, சார் எனக்கு 7.5 சனி நடக்குது சார், எனக்கு கண்டக சனி நடக்குது சார், எனக்கு அஷ்டம சனி நடக்குது சார், குரு பயிற்சி வந்தா எல்லாம் சரியாயிரும் சார். கரெக்டு தான், குரு பயிற்சி வந்தா சரியாயிரும் தான். ஆனால் 7.5 சனி 7.5 வருஷத்துக்கு ஒரு தடவை அது வேலையை அது கரெக்டா பண்ணுது, நம்ம வேலையை நாம கரெக்டா பண்ணோமா அப்படிங்கிறதான் இங்க கேள்வி. அப்ப பல நேரங்கள்ல நமக்கு யதார்த்தமாக நடக்கிற சூழ்நிலைகளையும் நம்மளுடைய விளைவுகள், நம்மளுடைய செயல்களினால் நடக்கக்கூடிய விளைவுகளையும் புறச்சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காரணங்களோட ஒப்பிட்டு இதனால தான் எனக்கு நடக்குது, இதனால தான் எனக்கு நடக்குதுன்னு சொல்லி நாம எப்போ நம்மளுடைய திறமைகளை நாம் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோமோ அப்ப நமக்கு வளர்ச்சி இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ நாம் ஒரு தொழிலில் பண்ணுறோம், ஒரு தொழிலில் நம்ம முதலீடு பண்ணுறோம், ஒரு தொழிலில் நம்ம இன்வால்வ் ஆகிறோம், ஒரு பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா ரொம்ப முக்கியமான 3 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்று எக்ஸ்பெரிமெண்ட், இன்னொன்று எக்ஸ்பொனென்ஷியல். இந்த எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் ஒரு அனுபவம், முற்காலத்தில் ஏற்படுவதை அனுபவமாகவும் தற்காலத்தில் நடப்பதை சிந்தனையிலும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விளைவுகளையும் நாம் மனதில் கொண்டு அந்த அனுபவத்தை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். நாம அதை நிகழ்த்தி செயல்படுத்தி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அவுட்கம் என்னங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் ஏற்படும், அதுதான் புரிதல். அப்ப அந்த புரிதல் எந்த அளவுக்கு நமக்குள் குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வாய்ப்புகளை நாம் அணுகுகின்ற சந்தர்ப்பம் நமக்கு அமையவில்லையே தவிர நமக்கு ஒன்று நடக்க கூடாதுன்னு இங்க எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில நாம பண்ற தொழில நாம ஜெயிப்பதற்கு நாம் செய்கின்ற ஒவ்வொருவரினுடைய தொழிலிலும் அவரவர் அந்த தொழிலை மேம்பட்டதாக வளர்த்து கொள்வதற்கு அனைவருக்கும் உதவுவது எது அப்படின்னு கேள்வி கேட்டா அடிப்படையில் பண்பு. அந்த பண்பு தான் ஒருவரை அழைத்து செல்கிறது. இதை தான் 3 வகையில் அந்த ரிசர்ச் சொல்லுது. ஒன்று நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம், 2வது நம்மளுடைய ஹேபிச்சுவல் பேட்டர்ன், 3வது நம்மளுடைய ஜெனட்டிக் மெமரி. அப்ப நீங்க எந்த செயலை செய்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எடுக்கின்ற முடிவுகள், அந்த முடிவுகள் தான் நம்மளுடைய செயலினுடைய விளைவுகளாக இருக்கிறது. அந்த விளைவுகளை தான் நம்ம பிரச்சனைன்னு சொல்றோம். நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, அந்த டிசிஷன் ஒரு கான்சிக்வன்சஸ் ஏற்படுத்துது, அந்த கான்சிக்வன்சஸ் தான் நம்ம ப்ராப்ளம்னு சொல்றோம். அப்ப அந்த கான்சிக்வன்சஸ் ப்ராப்ளமா நம்ம பார்க்கும் பொழுது ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்க டிசிஷன் எடுக்கின்ற அப்ரோச்ல இருக்கு. நாம என்ன பண்றோம், இந்த டிசிஷனை எடுக்கிற அப்ரோச்சை மாத்துறதே இல்லை. நாம என்ன மனநிலையில ஒரு முடிவு எடுத்தோமோ மனநிலையில மாற்றமே இல்லை. ஆனா எனக்கு சொல்யூஷன் மட்டும் மாறணும்னா எப்படி? அப்போ ஒரு பிஸ்னஸ் செய்யும் போதோ ஒரு பிஸ்னஸ்ல நாம நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கும் பொழுது எந்த மனநிலையிலிருந்து ஒரு முடிவை எடுக்கிறோமோ அந்த முடிவினால் நமக்கு ஒரு சிக்கலோ ஒரு விளைவோ நமக்கு ஏற்றவாறு இல்லை என்றால் அந்த முடிவுக்கு காரணமாக இருக்கிற அணுகுமுறை, அப்ரோச், அதை நாம் மாற்ற வேண்டும். அந்த அப்ரோச்சை மாத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மைண்ட் செட். அப்ப அந்த மைண்ட் செட் எங்கெல்லாம் நாம சஃபர் ஆகிறோம்னு சொல்லி பார்க்கும் பொழுது 2 பாயிண்ட் தான். ஒன்னு பாஸ்ட், இன்னொன்னு ஃபியூச்சர். அப்போ ஒரு மனிதன் கடந்த காலத்தை நினைத்து முடிவெடுக்கும் பொழுது அவன் ஏக்கத்தில் மாட்டிக்கொள்கிறான். அதுக்கு பேர் பிலீஃப் பிளாக் அப்படின்னு பேர். ஒரு மனிதன் வெறும் எதிர்காலத்தை நினைச்சு ஐயோ இது நடக்குமா, ஐயோ இது சரியா வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவன் பயத்தில் மூழ்கி கொள்கிறான். அதுக்கு பேர் லிமிட்டிங் பிலீஃப். அப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்ல ஒரு வியாபாரத்துல அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல வாழ்க்கையவே நீங்க அற்புதமா வாழணும்னு நீங்க நினைச்சாலும் எந்த ஒரு முடிவையும் வெறும் கடந்த காலத்தை நினைத்து எனக்கு இது கிடைச்சிருக்கலாம் இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஏக்கத்திலே முடிவெடுக்காமல், எதிர்காலத்தை நினைத்து பயத்திலும் முடிவெடுக்காமல் நிகழ்காலத்தில் நாம் எடுக்கின்ற முடிவு மட்டும்தான் நம்மை சிக்கல்களை எதிர்கொண்டு பயணிக்கின்ற சாமர்த்தியத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்ப நாம என்னவாக இருக்கணும்? பாஸ்ட்லயும் முடிவெடுக்காம
ஃபியூச்சர்லையும் முடிவெடுக்காம பீயிங் ப்ரெசன்ட்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்கால மனநிலை என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதை ஒரு 4 வகையில நம்ம பிரிக்கலாம். நாம அன்றாட நம்ம வாழ்க்கை சூழல்ல இது 4 வகையாக இருக்கிறது. ஒன்று விக்டிம் கான்சியஸ்னு சொல்றோம். பல நேரங்களில் பாருங்க, எனக்கு மட்டும்தான் இது கிடைக்கல, எல்லாரும் நல்லா இருக்காங்க, என் எழுத்து வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நல்லா இருக்காரு, எங்க அண்ணன் நல்லா இருக்காரு, எனக்கு மட்டும்தான் கிடைக்கல அப்படின்னு நாம ஒன்று சொல்றோம். இதுக்கு பேர் விக்டிம் கான்சியஸ்னஸ். எது நடந்தாலும் நம்மை நாமளே குற்றவாளி ஆக்கி கொண்டு நான் தான் இது சரியா எனக்கு மட்டும்தான் அமையலன்னு சொல்லி நம்ம அதை நம்ம சூழ்நிலையை நம்ம மேல பிளேம் பண்ணிக்கிறோம். இது விக்டிம் கான்சியஸ்னஸ். ரெண்டாவது சேனல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த சேனல் கான்சியஸ்னஸ்னா ஒன்று நல்லது செஞ்சா நல்லது நடக்குது, கெட்டது செஞ்சா கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்லி நாம ஒரு சூழ்நிலை மட்டுமே அணுகி போறது. மூணாவது மேனிஃபெஸ்டர் கான்சியஸ்னஸ்னு சொல்லுவோம். எனக்கு எது வேணுமோ அது எனக்கு கிடைக்கும்னு வெறும் நம்பிக்கை மட்டும் வளர்த்து கொள்வது, ஆனால் செயல் செய்யாமல் இருப்பது. வெறும் நம்பிக்கை நமக்கு தேவையானதை அடைய உதவி செய்யாது. அந்த நம்பிக்கையை செயலாக மாற்றும் போதுதான், அதாவது நம்மளுடைய எந்த அளவுக்கு நம்ம பிலீவ் பண்றோமோ அந்த பிலீவ் பண்றத ஆக்ஷனோட சேரும் போதுதான் நமக்கு ஒரு சொல்யூஷனோ நமக்கு ஒரு ரிசல்ட்டோ கிடைக்குது. இப்போ இந்த 3 மைண்ட் செட்டும் நம்மளுடைய தொழிலுக்கோ நம்மளுடைய வாழ்க்கைக்கோ உதவுவதை விட இந்த 4வது மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியமான மைண்ட் செட். அதுதான் நம்ம வாழ்வில் அத்தனை வகையான சாத்தியங்களும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு உதவி செய்து. தட் இஸ் கால்ட் பீயிங் கான்சியஸ்னஸ் அப்படின்னு பேர். இப்போ இந்த பீயிங் கான்சியஸ்னஸ் நமக்கு புரியணும்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு. நைட்டு இனிமேல் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நான் அஃபர்மேஷனை பண்றேன், நான் தேவையானதை பண்றேன், வாக்கிங் போறேன், ஜாக்கிங் போறேன், என் பிசினஸுக்கு தேவையானதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது என்னது? பீயிங். ஆனால் காலையில் அந்த 5 மணிக்கு அலாரம் அடிக்கும்போது 10 தடவை ஸ்னூஸ் பட்டனை தட்டுறோம்ல, இது டூயிங். அப்ப பீயிங்ல என்னுடைய வாழ்க்கையை நினைத்து நான் அடைய வேண்டிய இலக்கை நினைத்து நான் இருக்கின்ற என்னுடைய இயல்பு, அந்த வாழ்க்கையினுடைய இலக்கை நோக்கி நான் பயணிக்கின்ற முயற்சியில் செயலாக்குவதில் இல்லை. அதான இங்க யதார்த்தமான உண்மை. அப்ப நாம எல்லாருமே இயல்புல நாம் இலக்கை வைக்கிறோமே தவிர செயலில் இலக்குக்கான செயல் இல்லை என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம புரிஞ்சுக்காம அதிர்ஷ்டத்தை சொல்றோம், நம்ம ராசியை சொல்றோம், நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கொண்டு எல்லாத்தையும் தான் காரணம் காட்டுகிறோமே தவிர நம்மளுடைய செயல் மட்டும்தான் நம்மளுடைய விளைவாக அமையும் என்பதை நாம் கவனித்திருக்க வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு ஒரு ஃபெயிலியர் வருது. அந்த ஃபெயிலியர் எப்பவுமே எப்போ நம்ம வெறும் ஃபெயிலியராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதை மீண்டும் நாம இம்ப்ரூவ் பண்ணிக்கல அப்படிங்கும்போது அது ஃபெயிலியராகவே இருக்கு. எப்போ நாம் அதை செல்ஃப் கரெக்ட் பண்ணிக்கிறோமோ, எப்போ நம்மளை நாம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோமோ அது நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கான நகர்வை நோக்கி அழைத்து செல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைவா ஒரு சின்ன ஸ்டோரி, இந்த ஸ்டோரி மூலிமா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஊர்ல 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அந்த சகோதரர்கள் ஒரு தொழில் பண்றாங்க. அந்த தொழில் பண்ணும் பொழுது திடீர்னு அந்த தொழில ஒரு தீ பிடிச்சிருது. அந்த தொழில் நலிவடைந்த நிலைக்கு வந்துடுது. அந்த சகோதரர் வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க. இப்போ இந்த சகோதரர்கள் இருவரும் என்னடா பண்றதுன்னு நொடிஞ்சு உட்காரும் போது அந்த பாட்டி ஒரு பொக்கிஷத்தை ஒரு பெட்டியில வச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பெட்டிக்குள்ள ஒரு வைரம் இருக்கு. அந்த வைரத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த வைரத்தை வச்சு இப்போ உங்க தொழிலை நீங்க மேம்படுத்திக்கங்கன்னு அந்த பாட்டி சொல்றாங்க. இவர்களும் இந்த சகோதரர்களும் அந்த வைரத்தை வச்சு ஒரு பணத்தை ரெடி பண்ணி அந்த தொழிலை மேம்படுத்துறதுக்கு உண்டான சிந்தனைக்குள்ள போறாங்க, செயல்படுத்துறாங்க. நிறைய தொழிலை முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ இதை என்ன பண்றாங்க, இதே போல ஒரு வைரம் எனக்கு வேற எங்கேயும் கிடைக்குமா அப்படின்னு பாட்டிகிட்ட போய் கேட்குறாங்க. பாட்டி ஒரு காட்டுக்குள்ள இருக்குது, இந்த காட்டுக்குள்ள போனா கிடைக்கும்னு சொல்லி நான் இது இன்னொருத்தருக்கு உதவி பண்ணும்போது அவர் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்றாங்க. இவர்களும் அதை தேடி போறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா உதவி செஞ்சவங்களுக்கு நாம திருப்பி எதையாவது ஒன்று கொடுக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நாம் எதை விலை உயர்ந்ததாக நினைக்கிறோமோ அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்கு கிடைத்திருக்கிற உதவிக்கு நாம திருப்பி வேற ஏதாவது ஒன்று செய்யறதை விட எதை நாம் விலை உயர்ந்ததாக நினைக்கிறோமோ அதை நாம் திருப்பி செய்ய வேண்டும். இப்போ அந்த சகோதரர்கள் அதை தேடி இந்த காட்டுக்கு போறாங்க. இந்த காட்டுக்கு போகும்போது அங்க ஒரு தேவதை வருது. அந்த தேவதை ஒரு பரிசு கொடுக்குது. அந்த பரிசு பார்த்தா ஒரு மூட்டையா இருக்குது. அந்த மூட்டையை பிரித்து பார்த்தா வெறும் கறிக்கட்டையா இருக்கு. இப்போ அந்த சகோதரர்லாம் ஒருத்தர் சொல்றான், என்னடா அது இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தமே, இத்தனையும் தாண்டி காட்டுக்குள்ள வந்தமே, இப்படி தேவதை வெறும் சாக்கு மூட்டையை கொடுத்துட்டு போயிருச்சு, அதுல வெறும் நிலக்கரியா இருக்குதேன்னு சொல்றான். இன்னொரு சகோதரன் சொல்றான், இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம், தேவதை கொடுத்துருக்குன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்க. வழியில ஒரு திருடன் வர்றான். அந்த திருடன் பார்த்துட்டு வெறும் இந்த நிலக்கரி மூட்டையவா தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க மீண்டும் அந்த மூட்டையை எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு அந்த மூட்டையை பிரித்து பார்த்தா அந்த நிலக்கரி என்பது தங்கமாக மாறி இருக்குது. இதுதான் ஸ்டோரி.
இந்த ஸ்டோரியை என்னுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு நான் கொஞ்சம் உங்களுக்கு குறிப்பிடணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ இந்த 2 சகோதரர்கள் இருக்காங்கல்ல, இவங்க யாருன்னா நமக்குள்ள இருக்கிற நல்ல தாட்டு, நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத தாட். எப்பவுமே ஒரு செயலை செய்யும் போது நமக்கு 2 தாட்டுமே வரும். இதை செய்யணும்னு சொல்லும், செய்யாதன்னு சொல்லும். இது உன்னால முடியும்னு சொல்லும், முடியாதுன்னு சொல்லும். ஒரு 2 வீலர்ல உட்கார்ந்தா கூட இது எங்காவது போய் முட்டிருமோ, ஒரு கார்ல உட்கார்ந்தா கூட இது எங்காவது போய் ஆக்சிடென்ட் ஆயிருமோ, ஒரு ட்ரெயின்ல உட்கார்ந்தா இது எங்காவது போய் தண்டவாளத்துல இருந்து இறங்கிருமோ. நமக்கு எதுவுமே நடக்கல, ஆனா எங்கோ பார்த்த செய்தி நம்மை பாதிக்குது. அப்போ இந்த 2 சகோதரர்கள் என்பது நமக்கு இருக்கக்கூடிய 2 டைப் ஆஃப் தாட். சரின்னு சொல்ற தாட்டு, கெட்டதுன்னு சொல்ற தாட்டு. இப்போ இந்த தாட்டுனால ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துருது அப்படின்னு சொல்லும்போது உள்ளிருந்து ஒரு பாட்டி ஒரு பொக்கிஷத்தை கொண்டு வந்தது இல்லையா? அந்த பொக்கிஷம் வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய உள்ளுணர்வு, இன்ஸ்டின்ட். சில நேரங்களில் நீங்கள் கஷ்டத்தை சந்திக்கும் போது, நீங்கள் எப்போ ஒரு வலியை சந்திக்கிறீங்களோ அப்போ உங்ககிட்ட உங்களுடைய உள்ளுணர்வு பேசுறதை நீங்கள் கேட்கணும். உங்கள் இன்ஸ்டின்ட் தான் உங்களை வழி நடத்தக்கூடிய மிகச்சிறந்த வழிகாட்டி யாருன்னு கேட்டால் உங்களுடைய உள்ளுணர்வு தான். அந்த இன்ஸ்டின்ட்டுங்கிறதா பொக்கிஷங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ இதே மாதிரி பொக்கிஷம் எங்கே கிடைக்கும்? இந்த உள்ளுணர்வை கவனிக்கிறதுக்கு உண்டான விஷயம் எங்கே கிடைக்கும்னு சொல்லி ஒரு காட்டுக்கு போகிறாங்க. அந்த காட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு தேவதை வருது. அந்த தேவதை யாருன்னா வேற யாரும் இல்லை, நம்மளை யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்க, நம்மளை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க, நமக்கு யாரெல்லாம் ஏமாத்தினாங்க, நமக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்க. இப்போ நமக்கு தேவதைகள் யாரு? யாரெல்லாம் நம்மை காயப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் நம்மை அவமானப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் நம்மை ஏமாற்ற முயற்சி செய்கிறார்களோ அத்தனை பேரும் தேவதைகள். அப்ப அவங்க வந்து கொடுக்கிற பரிசு என்னது? அவங்க வந்து கொடுக்கும்போது நமக்கு கறிக்கட்டையா தெரியுது. ஐயோ இவன் என்னை ஏமாத்திட்டானே, ஐயோ இவன் எனக்கு வெறும் கறிக்கட்டையை கொடுத்துட்டானே, அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டானேன்னு சொல்லி அந்த தேவதை என்னும் நமக்கு சிரமத்தை கொடுத்தவர்கள் கொடுக்கின்ற கறிக்கட்டையாக தெரிகிறது. அந்த கறிக்கட்டையை எடுத்துக்கிட்டு நீங்க வரும்பொழுது ஒரு திருடன் வந்தான்ல, அந்த திருடன் தான் நம்மளுடைய ஜெனட்டிக் மெமரி. அவன் வழக்கம் போல வந்து இது எதுக்கு பண்ற, தேவையில்லாம எதுக்கு பண்றன்னு சொல்லி நம்மளுடைய ஹேபிச்சுவல் பேட்டர்ன் அப்பப்போ உள்ள வரும். அதையும் தாண்டி நீங்க எப்ப வீட்டுக்கு வரீங்களோ, வீட்டுக்கு வந்து அந்த மூட்டையை பிரித்து பார்க்கும் பொழுது கறிக்கட்டை தங்கமாக மாறியது இல்லையா? அதுதான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கறிக்கட்டைங்கிறது தான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்குண்டான ஒரு அனுபவம் தான் நம்மை வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லுது. அப்ப நமக்கு இருக்கிற 2 தாட்டு சகோதரர்கள், இந்த பொக்கிஷம் நம்மளுடைய உள்ளுணர்வு. இந்த உள்ளுணர்வை நாம் கவனிப்பதற்கு அதிகமாக நமக்கு உதவி செய்கின்ற தேவதைகள், நம்மை ஏமாற்ற நினைக்கின்ற, நமக்கு அல்லது சிக்கலை கொடுக்கின்ற நபர்கள் தான் தேவதைகள். அவர்கள் கொடுப்பது கறிக்கட்டை அல்ல, தங்கம் என்னும் அனுபவங்கள். அப்போ ஒரு லைஃப்ல, ஒரு பிசினஸ்ல நாம பிசினஸை செய்யணும்னு நினைக்கிறத விட அந்த பிசினஸை செய்யறதுக்கு உண்டான நுட்பமான அறிவை வளர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன் எனக்கு அங்க பிசினஸ்ல ஃபெயிலியர் ஆச்சு, 1 கோடி ரூபாய் எனக்கு ஏன் நஷ்டமாச்சு? அவர்கள் என்னை ஏமாத்தினார்களா, அல்லது நான் தொழிலை போட்டு எல்லாம் நண்பன் பார்த்துக்குவான், எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு நான் என்னுடைய சப்ஜெக்ட் நாலேஜை வளர்த்துக்காததான் பிரச்சனை. அப்போ நாம் தொழில் செய்ய நினைப்பது பிரச்சனை நல்லதுதான், தொழில் செய்ய நீங்க முயற்சி பண்ணது நல்லதான், ஆர்வத்தையும் வளர்த்துக் கொள்வது நல்லதான். ஆனால் நுட்பமான அறிவு இல்லாமல் ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்தும் போது அது நமக்கு பாதகமாக அமையுது. இப்போ நம்ம ஒரு வேலை செய்யறோம், அந்த வேலை போர் அடிக்குதுன்னு சொல்றோம். ஏன் போர் அடிக்குதுன்னா, எந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஆர்வமும் தீவிரமும் குறைகிறதோ அந்த இடத்துல உங்களுக்கு போர் அடிக்குது. இப்போ ஒரு ஃபோக்கஸ் வேணும்னு சொல்றோம், ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணும்போது ஃபோக்கஸ் வேணும்னு சொல்றோம். எதை நீங்க ஃபோக்கஸ்னு சொல்றீங்க? 5 வருஷத்துக்குள்ள கார் வாங்கணும், காரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். 10 வருஷத்துக்குள்ள வீடு வாங்கணும், வீடை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஃபோக்கஸா? இல்லைங்க. ஃபோக்கஸ்ங்கிறது தடைப்படாத தீவிரம். என்ன நடந்தாலும் நான் கார் வாங்குவேன், என்ன நடந்தாலும் நான் வீடு வாங்குவேன், என்ன நடந்தாலும் நான் பிசினஸ்ல சாதிப்பேன் அப்படின்னு தடைப்படாத தீவிரத்தோடு நாம் செயல்படுகின்ற மனநிலை தான் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது. அப்போ இதை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோம் என்கிற ஒரு தெளிவு நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபைனலாக ஒரு 3 விஷயத்த சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். நம்மளுடைய லைஃப்பில் எப்போவுமே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் எதை கொடுக்குதுன்னா கிளாரிட்டி கொடுக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதை கொடுக்குது? கிளாரிட்டி கொடுக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுது? நமக்கு கைட் பண்ணுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு என்ன பண்ணுது? ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லும் பொழுது கிளாரிட்டி, நீங்க கைடன்ஸ், இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், இந்த 3 விஷயத்தை இன்னைக்கு இந்த சமூகத்தில் ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் மூலமாக இதுவரை 497க்கும் மேற்பட்ட விவாகரத்துகளை தவிர்த்திருக்கிறோம். பயிற்சியின் மூலமாக we have prevented so far 497 plus divorces. இதுவரை 9க்கும் மேற்பட்ட விவாகரத்து பெற்ற குடும்பங்களை மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வதற்கு வழி செய்திருக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களை கடன் சிக்கலில் இருந்து மீட்டு அவர்களை லட்சங்களில் சம்பாதிப்பதற்குண்டான மனநிலையை ஏற்படுத்தியிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய நிறுவனத்தினுடைய ப்ரொஃபைல்.
இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் எப்படி செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லும்போது என்னுடைய பெயினுக்கு எப்போ நான் சொல்யூஷனை தேட ஓடனோ அந்த பெயினுக்கு சொல்யூஷனை தேடி ஓடும்போது கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் கெயினாக இருந்தது. அந்த கெயினை இதுதான் எனக்கு கிடைச்ச கெயின்னு சொல்லி நான் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது எனக்கு அபண்டன்ஸாக திருப்பி கிடைக்குது. அப்போ எப்பொழுதுமே ஒரு எனர்ஜி நீங்கள் எதை கொடுக்கிறீர்கள் என்பது நமக்கு திருப்பி அபரிவிதமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பாக அமைகிறது தான் அப்படிங்கிறது தான் இங்கே கன்க்ளூஷன். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இன்றைய தினம் இந்த பிஹைண்ட் நோட்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ் ஃபார் பேஷன்ஸ் லிசனிங்க. ஒவ்வொருத்தருமே ஒன்று தான் சொல்கிறேன், நீங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க, வாய்ப்பை உருவாக்குறவங்க வாழ்க்கையவே ஜெயிக்கிறாங்க. நாம் வாழ்க்கையை ஜெயிப்பவராக வாய்ப்பை உருவாக்குவராக இருப்போம் என்பது இந்த நிகழ்வினுடைய நிறைவு கருத்தாக சொல்லி நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க விழிப்புடன்.